பாப்போம் கைஸ் நாங்கள் பிரிட்ஜில் எங்கே ஒரு 3 வந்து ஒரு மிஸ்ஸிங் கைஸ். ஐஷா 3 பாய் மிங்கு அண்ணன் கூட போ. ஆக்சுவலி கைஸ் எனக்கு கேட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு worth it. அங்கேயும் லைட்டு போட்டுருக்காங்க, நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். அதை விட நம்ம காசு கட்டி இது விளையாடலாம். இது இந்த மாதிரி லைக் ஸ்கர்ட் பறக்குது காய்ஸ். யா இட்ஸ் ஸ்கர்ட் இல்லை கைஸ், அது கவுன் கைஸ். ஐயோ நான் இப்பதான் கீழே பார்க்குறேன். ஓ மை காட் நான் இப்பதான் கீழே பார்க்குறேன். பயமா இருக்கு. நான் இப்பதான் கீழே பார்க்குறேன். பயமா இருக்கு. பயமா இருக்கையா ப்ரோ? சாரி இங்க நம்ம டைட்டானிக் வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு காத்தடிக்க வாய்ப்புல போகுது. எங்களே உங்க ஜேக்கு உங்க ஜேக்கு தேசக்கா Four minutes சொல்றாங்க. ஆனா ஒரு 10 செகண்ட் வந்துட்டோம். Okay guys, one to guys 4 minutes சொன்னாங்க. ஆனா 10 செகண்ட்ல வந்துட்டோம். அங்க பேக்கிங் போட்டு அப்பா இங்க நடந்து மாமா இந்த இடத்தை பற்றி என்ன சொல்லுங்க. இந்த இடத்துக்கு தான் முதல் தடவை வந்துகிட்டு இருக்கோம். மலைகள்ல வந்து டைனோசர் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து முட்டை போட்டுருக்குனாங்க. அங்கே ஒரு குகை இருக்குன்றாங்க. அந்த குகையில வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்குனாங்க. அது சாப்பிட வந்திருக்கோம். முட்டை கோழி முட்டை போட்டா அந்த முட்டை எனக்கு தான். ஓகே गाइस, இப்போ நான் வந்து சீன பட்டுக்கு கொண்டோம். அப்படி பாத்தீங்கன்னா பட்டுக்கு மாதிரி இருக்கும். गाइस இந்த கோயில் பேர் வந்து சம்போத்தோங். சீன பட்டுக்கு பக்கம். ஆமா ஐயா, அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு கேள்வி, அந்த காடி எப்படி மேலே வந்துச்சு? இதோ அங்க பாரு. அது வந்து நான் தூக்கிட்டு வந்து வச்சேன். அது நான் எங்க மேஜிக்ல கொஞ்சம் தெரியும். போக்கையில போட்டு எடுத்து வந்திருந்தேன். அது நான் இங்க வச்சு ஒரு மேஜிக் சொன்னேன். அது பெருசாயிடுச்சு. ஓகேங்களா? அதே சமயம் நீங்க மேலெல்லாம் பாத்தீங்கன்னா இது குகை வடிவான ஒரு கோயில். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லெல்லாம் பளிங்கலை ஒட்டியிருந்தாங்க. முன்ன வந்து மழை பெஞ்சி பளிங்கல் இருந்து சரியா இல்லாதா கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? இது பளிங்கு பாறையில செஞ்ச ஒரு குகை. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பத்தி கேப் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து என்ன கோயில், ஏதோ ஒரு கோயில் அப்பகாளி புத்தோ. ஓகேங்களா? அந்த கோயில் வந்து இங்க இருக்குது. உள்ளுக்கு முன்ன வபால்கள்லாம் இருந்துச்சு. அதை நாங்க அடிச்சு சாப்பிட்டோம். குகைனாலே வபால் இருக்கும். அதை நாங்க அடிச்சு சாப்பிட்டோம். அப்போ வந்த கொரோனா இன்ன வரைக்கும் எங்களை விட்டு போல. அதாவது நீங்க நேரா சீன டெம்பிளுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து சீன டெம்பிளுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா முன்னுக்கு வந்து ஒரு ஊதுபத்திலாம் இருக்கும். ஊதுபத்தி கொத்தி வைக்கிறதுக்காக. அதே சமயம் வந்து நீங்க வந்து அர்ச்சனை படம் வந்துருக்கா, அந்த மாதிரி உங்க வேண்டுதலை நீங்க வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு ஊதுபத்தி காமிச்சு நீங்க வந்து ஊதுபத்தி குத்தி வைக்கலாம், மெழுகுத்தி குத்தி வைக்கலாம். அந்த மாதிரி தான் சீன கோயில்ல நார்மலா இருக்கும். சீன கோயில்னாலே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே காசு தர கடவுள் தான் இருப்பாங்க. அதை தவிர காசு லக்கு தர கடவுள் தான். நிஜமாகவே அங்க பாருங்க எல்லா தொகை வச்சிருக்காங்க பாருங்க. கையில பாருங்க கோல்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து அப்ப இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாருங்களா? எப்போ உட்காந்தாரு? அவர் 2025 வந்து உட்காந்து இந்த கோயில் திறந்தான். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த இடம் என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து மலை.
குடும்பத்தோட மரமங்களும் உட்காந்துதான். அதே தொப்பை தான் நானும் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது தொப்பையோட ரகசியம் என்ன தெரியுமா? நிஜமா ஆரம்பத்துல நான் வந்து இதே இந்த புத்தர் சிலையை வந்து இங்க தொப்பையை வச்சுட்டு அவரோட தலையை இங்க நான் வந்து போட்டோ வச்சுட்டு அவரோட தொப்பை தான் இது, என் தொப்பையை தரணும்னா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து தொப்பை வளர்த்தேன். உண்மையாவே உனக்கு எலும்பா இருப்பேன். சுந்தரி கிட்ட பாருங்க பழைய போட்டோல நான் எலும்பா இருப்பேன். தொப்பை வளர்த்ததுக்கு இந்த இவரோட போட்டோவை நான் இந்த இடத்துல வந்து அவர் தலையை இங்க வச்சுட்டு அவரோட கைக்கு மட்டும் இங்க வச்சுட்டு அவரோட தொப்பை அவரோட தொப்புள் இது அந்த மாதிரி அதுக்காக நான் வந்து தொப்பை வளர்த்தேன். ஆனா என்ன ஒரு எனக்கு வருத்தமாகவே இருக்குன்னா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வரோம் சிலுப்பு போட்டே வரோம், அதனால தாங்கிக்க முடியல. அழகா சாட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, அருமையான வேலை வாய்ப்புகளை செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம போறது நம்ம தலையை பார்க்க போறோம். தலை அஜித் குமார். நம்ம தலை அஜித் குமார் ஆமன் தான் சொல்லுவாங்க. உண்மையா இது ஒரு நேச்சுரலான இடம், அழகான இடம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு லொகேஷன் உங்க தாத்தா உங்களுக்கு வாங்கி வச்சு உங்க பேரு எழுதி வச்சிருந்தா நீங்க இந்த இடத்த என்னவா வச்சிருப்பீங்க? நீங்க என்ன வச்சிருப்பீங்க? இந்த இடம் உங்க பேர்ல இருந்துச்சு, உங்க தாத்தா உங்களுக்கு வாங்கி கொடுத்திருந்தாரு, என்னவா இருப்பீங்க? உள்ளுக்கு வரீங்க, கொகை உள்ளுக்கு போனா உள்ளுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட்ல இடம் இருக்கு, உங்க தாத்தா உங்க பேர் எழுதி வச்சிருக்காரு, நீங்க என்ன செய்வீங்க? நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அவங்க? அடுத்த போவோம். உங்க தாத்தா இந்த இடத்த உங்க பேர் எழுதி வச்சிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் வந்து அங்க ஒரு வீடு கட்டுவாள். ஐயா நாங்க அப்படியே மோனா கத்தூனை ரீக்ரியேட் பண்ணுவேன். மோனா கத்தூன். அதுவே இந்த நிலம் உங்க கேளு, இந்த நிலம் மட்டும் எனக்கு சிக்கிச்சு அப்படின்னு சீமான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சா என்ன செய்வீங்க? நான் இது ஒரு மியூசியமா ஆக்கி காசு வாங்குவேன். காசு ஒரு 50 வெடி என்ட்ரிக்கா 50 வெடி. 50 வெடி போட்டா யாருமே வர மாட்டாங்களே. ஒரு தாக்குவேன். நான் எல்லாத்தையும் கேளுங்க. நான் வந்து இந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் கேளுங்க. கேமராமேன் இங்க வாங்க. பாப்பா இந்த நிலம் உங்க அப்பா உனக்கு கொடுத்தாருன்னா நீ என்னவா செய்வ? என்ன செய்வ? ஊதி தள்ளிடுவேன். தேவஸ்ரீ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இது சுத்தி பாருங்க மலையா இருக்குது, இந்த இடம் இருக்குது. ஒரு காலத்துல உங்க தாத்தா இந்த இடத்த உங்க பேரு எழுதி வச்சிருந்தாரு, என் பேத்திக்கிட்ட இந்த நிலம் சொன்னேன்ட்டு. இந்த நிலம் உங்க கையில சிக்குனுச்சுன்னா நீங்க இந்த இடத்த என்ன செய்வீங்க? நான் இந்த இடத்த வந்து ஃப்ரீயா ஆக்காம காசு போட்டுருவேன். அப்ப இதுல இருந்து இந்த டூரிசம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம். பேசிக்கலி ஒரு டூரிங் கேட். ஆனா எங்க தாத்தா இந்த பேரை என் பேர்ல எழுதி வைக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எழுதி வச்சிருந்தா இது நான் ஒரு டூரிசம் பிளேஸ் ஆக்கி என் வருமானத்துக்காக பயிச்சுக்குவேன். இது வந்து அந்த காலத்துல நம்ம காலத்துல வந்து நம்ம இனத்துல வந்து சுழற் காலத்துல சிலை செதுக்கின மாதிரி இது வந்து இங்க இருக்கிற பளிங்கு மாளிகை கல் இருக்குல்ல, அதுவே செதுக்கப்பட்ட பளிங்கு கல்லே செதுக்கப்பட்ட இது கும்புனிமா சிலை இருக்கிற மாதிரி இவர் தாண்ட மாடிக்கிட்டு இருக்காரு. கையில நாலு வச்சிருக்காரு, கிளிச்சாக்கு வச்சிருக்காரு, மாம்பழம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போதும் கோயில்கள்ல முருகனை பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா முருகரோட சிஸ்டர் எல்லாமே இருக்கிறாங்க. இதான் இல்லை, இவர் வந்து சைனீஸ், இவர் தான் முருகன். நான் சொன்னா எல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஓகேங்களா? லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, லாஸ்ட் ஸ்டாப். நம்ம போகுது தாட்சி மீன். நாங்க அங்க சந்திப்போம். கட்.